தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தாறுமாறாக பயண கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து தணிக்கை அறிக்கை மூலம் அதிரடி நடவடிக்கை எடுக்கும்படி போக்குவரத்து துறை கராராக தெரிவித்துள்ளதால் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தலைநகர் சென்னை மற்றும் பிற ஊர்களில் தங்கி வேலை செய்பவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். ஏற்கனவே ரயில் மற்றும் அரசு பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய வேகத்தில் முடிந்துவிட்டது. மேற்கொண்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அரசு பேருந்துகள், ரயில்களில் இடம் கிடைக்காதவர்கள் தனியார் பேருந்துகளில் பயணிப்பது வழக்கம். தனியார் பேருந்துகளை பொறுத்தமட்டில் தீபாவளி பொங்கல் பண்டிகை என்றாலே வழக்கமான கட்டணத்தை காட்டிலும் அதிக அளவு கட்டணத்தை வசூலிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி தனியார் ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் டிக்கெட் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து மதுரை, கோவை, திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு 2000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்து டிக்கெட்டுகளின் அதிரடி கட்டண உயர்வால் தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதால் போக்குவரத்து துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையில் தீபாவளி பண்டிகை தினத்தை முன்னிட்டு விழா காலத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளை ஆய்வு செய்து தணிக்கை அறிக்கை மூலம் உரிய தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் அறிவுரையின்படி குறிப்பிட்ட வரன்முறைகளை பின்பற்றும்படி அனைத்து சரக இணை போக்குவரத்து ஆணையர்கள் மற்றும் துணை போக்குவரத்து ஆணையர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதன்படி எதிர்வரும் தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை நாட்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அரசு பேருந்துகள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் செல்ல சுங்கச்சாவடிகளில் தனி வழி அமைக்க சுங்கச்சாவடி அலுவலர்கள் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சீரான வாகன போக்குவரத்தினை உறுதி செய்ய தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மோட்டார் வாகன ஆய்வாளர்களை சுங்கச்சாவடிகளில் பணியமர்த்தி அரசு பேருந்துகள் விரைவாக சுங்கச்சாவடியை கடந்து செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அவ்வாறு சுங்கச்சாவடிகளில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பணியின் போது தமிழ்நாடு மற்றும் பிற மாநில ஆம்னி பேருந்துகளையும் ஆய்வு செய்து உரிய வரி மற்றும் ஆவணங்கள் நடப்பில் உள்ளதா என்பதை கண்டறிந்து குறைபாடுடைய வாகனங்களின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி பயணிகளுக்கு கூடுதல் சிறப்பம்சமாக ஆம்னி பேருந்து பயணிகள் கூடுதல் கட்டணம் மற்றும் பிற புகார்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள் மூலம் தொலைபேசி வாயிலாகவோ வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவாகவோ புகார் தெரிவிக்க வேண்டப்படுகிறது. அந்த வகையில் சென்னை போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகத்தின் தொலைபேசி எண் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணை போக்குவரத்து ஆணையரகங்களாக உள்ள வடசென்னை, தென் சென்னை, மதுரை மற்றும் கோயம்புத்தூரின் புகார் தெரிவிக்கும் மொபைல் எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது துணை போக்குவரத்து ஆணையரகங்களாக உள்ள விழுப்புரம், வேலூர், சேலம், ஈரோடு, திருச்சி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் செல்போன் எண்களும் பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தீபாவளி பண்டிகையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் போக்குவரத்து துறையின் மூலம் எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கைகளுக்கு உள்ளாகாமல் தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்.